நம்ம ஜாதி பேரை பின்னாடி போட மாட்டோங்கிறதுல ரொம்ப பெருமையா இருக்கிற ஒரு சொசைட்டி. ஆனா இன்னமுமே வந்து நம்ம காஸ்ட் பார்த்து தான் வந்து நாமினேஷனே அப்படிதான் எல்லாரும் பண்றாங்க. இது மாறுமா? ஜாதி பேசக்கூடாதுன்னு சொல்றதே ஒரு ப்ரிவிலேஜ் தான். இவ்வளோ தெளிவா பேசுவீங்க ஸ்டேட் பொலிட்டிக்ஸ் எப்பவுமே. இதுலேருந்து ஒரு கொஸ்டின் வந்துருச்சு, சாரி, காம்பவுண்ட் கொஸ்டின் தான். இது ஐடியல் சொசைட்டி, த ட்ரீம் அப்படின்னு வச்சிடலாம் நீங்கள் சொன்னது. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா எனி பார்ட்டி, நாட் ஏடிஎம்கே, எனி பார்ட்டி, டேக் ஆல் த டாப் பார்ட்டிஸ் இன் தமிழ்நாடு, இன்னமுமே வந்து எலெக்ஷனில் ஒரு ஊரில் ஒருத்தங்களை கண்டெஸ்ட் பண்ண வைக்கணும்னா அது அந்த ஊரில் எது மேஜர் காஸ்ட் அப்படின்னு பார்த்து நிற்க வைக்கிற ஒரு பழக்கம் இருக்குது. நம்ம ஜாதி பேரை பின்னாடி போட மாட்டோங்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்கிற ஒரு சொசைட்டி. நான்லாம் ரொம்ப பெருமையாக அது எங்கே போனாலும் எனக்கு வந்து இருக்கிற மிகப்பெரிய ஃப்ளெக்ஸே அதுதான். நான் வந்து தமிழ்நாட்டை தாண்டி யாராவது ஒரு பையனை பார்த்தேன்னா எனக்கு இருக்கிற மிகப்பெரிய ஃப்ளெக்ஸ். ஏன்னா நல்லா கர்வமாக இருக்குது அதை சொல்கிறது. அந்த மாதிரி இருக்கிற ஒரு சொசைட்டியில் ஆனால் இன்னமுமே வந்து நம்ம காஸ்ட் பார்த்து தான் வந்து நாமினேஷன் பண்ண வேண்டியது இருக்குது. நிறைய நாமினேஷனே அப்படி தான் இருக்குது, ஜெயிக்கிறத விடுங்க, நாமினேஷனே அப்படி தான் எல்லாரும் பண்ணுறாங்க. இது மாறுமா? நிச்சயமாக மாறணும். ஜாதியை தாண்டி வந்து யார் கேண்டிடேட், மக்கள் மாறணும், மக்களும் மாறணும், கட்சிகளும் மாறணும். பட் கட்சிகளுக்கு வந்து யார் வெற்றி பெறுவாங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? தான் நினைக்கக்கூடிய எந்த விஷயத்தையுமே வந்து செய்யணும்னா ஆட்சி பொறுப்புக்கு வரக்கூடிய இடத்துல அவங்க இருக்கணும். ஸோ அதுவுமே ஒரு பெரிய சேலஞ்ச். ஸோ ரெண்டு மாற்றமும் வரக்கூடிய அந்த சூழலில் தான் நிச்சயமாக இது மாறணும். பட் ஜாதிங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அர்த்தமில்லாத ஒன்று தான். ஆனால் பொலிட்டிக்கலாக ஆன்சர் பண்ணிட்டீங்க. அது இப்படி பண்ணிட்டுருக்காங்களே, அது எப்படி போக வைப்பீங்க நீங்கள்? இல்லை, நான் அது வந்து ஒரு ஸ்லோ ப்ராசஸ் தான். வந்து ஃபஸ்ட்டு வந்து அதை அக்செப்ட் பண்ணும். ஜாதி இருக்குது, அதில் நிறைய இருக்குது, இன்னமும் இருக்குது. எஸ், அதில் இருக்க ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. அதை வந்து ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணும். ஏன்னா இப்போ ஜாதி இப்போ சென்னையில் போய் ஜாதி பேசுனீங்கன்னா நம்மளை தப்பாக சொல்லுவாங்க. வந்து ஜாதியே இல்லாத ஒரு சொசைட்டி, இப்போ யார் ஜாதி பார்க்குறா, யார் வந்து இதெல்லாம் பண்ணுறாங்க, ஏன் நீ பேசுகிற அதை பற்றின்னு. ஆக்சுவலாக வந்து ஜாதி பேசக்கூடாதுன்னு சொல்கிறதே ஒரு ப்ரிவிலேஜ் தான். நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டாலேருந்து ஒரு இடத்துலேருந்து வந்தால் தான் உங்களுக்கு ஜாதினா என்னன்னே தெரியாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா அது வந்து உங்களை வந்து துரத்திட்டே இருக்கக்கூடிய ஒரு நிதர்சனமான விஷயம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் நீங்கள் இருக்கிற விஷயத்தையே பேசக்கூடாதுன்னு சொல்கிறதே பைத்தியக்காரத்தனம். அதை தாண்டி வந்து அதோடைய பெருமை, நம்ம இந்த ஜாதின்னு சொல்லி வளர்க்கக்கூடிய விஷயங்கள், அது பள்ளிகள்லையும் ஏற்றுக்கொண்டு அது ஓகேன்னு சொல்லி ஒரு ஸ்பேஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறோம் இல்லையா? அது வந்து ரொம்ப தப்பு. ஓகே, அது எல்லா இடங்கள்லையும் இல்லை, எல்லா இடங்கள்லையுமே வந்து அது அந்த அக்செப்டன்ஸ் இருக்குது. அதுதான் வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்கான ஒரு விஷயம். ஜாதி பற்றி பேசுகிறதோ, ஜாதிக்கான விஷயங்களை ஏற்றுக்கிறதோ, எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துல ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம். அது ரொம்ப தவறான விஷயம், யார் பண்ணாலும் நான் உள்பட. ஓகே மேம், ரொம்ப கிளியராக பேசுனீங்க. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது என்னென்னா, இந்த கொஸ்டின்ஸ் எதுவுமே உங்களுக்கு தெரியாது நான் என்ன கேட்க போகிறேன்னு. நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ப்ராபப்ளி இருக்கிற விமர்சனங்களே கூட நான் கேட்டேன். அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஸ்வீட்டாக பதில் சொன்னீங்க அண்ட் ரொம்ப கரெக்டாகவும் பதில் சொன்னீங்க. அண்ட் என்னோட ஒப்பீனியனில் பார்க்குறவங்களுக்கு ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும். அண்ட் இவ்வளோ தெளிவாக பேசுகிறீங்க ஸ்டேட் பொலிட்டிக்ஸ் எப்போ மேம்? கேட்குறேண்ணே, தமிழ்நாட்டில் தானே இருக்கும், அதனால இந்த சைடு எப்போ வர போகிறீங்க? இதுவும் ஸ்டேட் பாலிடிக்ஸ். ஆமாம், பட் யூ நோ வாட் ஐ அம் ஆஸ்கிங். பாப்போமா? Thank you so much, ma'am. All the best. Thank you. All the best to you too. Yeah. Thank you.